லட்சக்கணக்கான பல லட்சக்கணக்கான இளைஞர்கள், நம்முடைய குழந்தைகள், பேர குழந்தைகள் தங்களுடைய எதிர்காலத்திற்காக போராடி கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களை வன்முறையாக தாக்கக்கூடிய அந்த காட்டு தர்பார் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த காவல்துறை அதை பற்றி உச்சநீதிமன்றத்திலே கொண்டு இதை பாருங்கள் ஐயா என்று சொல்லும் பொழுது பொறுப்பில் உள்ள அவர் சொல்லுகிறார், இதை பார்ப்பதற்கு எனக்கு விருப்பமும் இல்லை, நேரமும் இல்லை என்று சொல்லுகிறார். மன் கி பாத் என்று பேசுகிறார். ஆனால் ஒரே ஒரு முறை கூட இங்கு வந்து நிலைமையை பார்த்திருக்க வேண்டாமா? இங்கே மக்கள் கைகளை உயர்த்தி தங்களுடைய கோரிக்கைகளை சொல்லுகிறார்கள். அதை ஒரு முறையாவது பார்த்தீர்களா? நாங்கள் எல்லோரும், எங்களுடைய நண்பர்கள் எல்லோரும் நாங்கள் பாஜகவிற்கு தான் ஆதரவாளர்களாக வாக்களிப்பதற்கு சொன்னோம். இனிமேல் அவ்வாறு இருப்பதற்கான வாய்ப்பில்லை. பெல்லட்டு துப்பாக்கிகளை வைத்து சுட்டதில் ஒரு மாணவன் தன்னுடைய வலது கண்ணை இழந்து விட்டான். அவன் இருக்கின்ற காட்சியை பாருங்கள். அந்த பெற்றோர்கள் எப்படி பதவிதைப்பார்கள்? நம்முடைய குழந்தைகள் தானே. ஆனால் டெல்லி காவல்துறை அந்த பெல்லட் துப்பாக்கிகளை பயன்படுத்தவில்லை என்று கூசாமல் பொய் சொல்லுகிறது. ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. வணக்கம். பூஸ்டர் செய்திகளுக்காக கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். டெல்லியில் ஒருபுறம் போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில், மாணவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில், உத்தரகண்டில் ரிஷிகேஷ் என்ற இடத்துல சாத்மோடு பகுதியில் அங்குள்ள மக்கள் இந்த நாட்டில் உள்ள இயற்கை வளங்கள் அழிக்கப்படக்கூடாது, காடுகள் அழிக்கப்படக்கூடாது என்பதற்காக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய போராட்டத்தை ஒடுக்குவதற்காக இன்றைக்கு காவல்துறை அவர்களை எவ்வளவு காட்டு மிராண்டித்தனமாக இழுத்து செல்வதை நீங்கள் பாருங்கள். இந்த அதிகாரிகள் தான், இந்த நீதிமன்றங்கள் தான், இந்த IAS அதிகாரிகளும் இந்த அரசியல்வாதிகளும் தான் என்ன சொல்கிறார்கள்? திண்டுக்கல்ல மேய்ச்சல் நிலத்தில் நம்முடைய விவசாயிகள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, அங்கே ஆடுகளை மாடுகளை மேய்க்கும் பொழுது, அவர்களுக்கு காலங்காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது காடுகளை அழிக்கக்கூடாது என்று இவர்கள் நமக்கு பாடம் சொல்லக்கூடிய மனிதர்களாக லெக்சர் அடிக்கிறாங்க மேடை மேலே நின்று கொண்டு இந்த அதிகாரிகள். ஆனால் இன்றைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்பானியும் அதானியும் டாட்டாவும் வரும் பொழுது அவர்களுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கக்கூடிய அந்த செய்தி, இவர்களுக்கு கோடிகள் இந்த அரசாங்கத்திற்கு, அரசாங்கம் என்று நான் சொல்லும் பொழுது மக்களுக்காக இல்லை, கார்பரேட்டுகளுக்காக போகும் பொழுது இவர்கள் எதை செய்வதற்கும் தயாராக இருக்கிறார்கள். அந்த கொடுமையை நீங்கள் பாருங்கள். और अब आप देखिए, आज एक फिर से यहाँ गिरफ्तारी शुरू हो चुकी है. அடுத்த செய்தி, உண்ணாவிரதத்தில் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் ஆர்வலர் இன்றைக்கு அவர் நேற்றைய தினம் அந்த போராட்டத்தை, உண்ணாவிரத போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்ற செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு 26வது நாள் அந்த போராட்டத்தை அவர் நேற்றோட முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். அப்படிங்கும் பொழுது இது ஒரு நல்ல செய்தி. ஏனென்றால் இவரை போன்ற அந்த மக்களுக்காக போராடக்கூடியவர்கள் தொடர்ந்து உயிரோடு இருக்க வேண்டும், மக்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்த வேண்டும் என்பதுதான் நமது விருப்பம். எனவே அவருடைய அந்த போராட்டத்தை முடித்திருப்பது நமக்கு ஒரு நல்ல விடயம். அதே நேரத்தில் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லுகின்ற அதே நேரத்தில் காவல்துறை அவரை அங்கிருந்து பொட்டலங்கட்டி கிட்னாப் பண்ண மாதிரி கொண்டு போனாங்களே, அது ஒரு வகைக்கு நல்லது. ஏனென்றால் அவர் இங்கு இருந்திருந்தால், மேடையில் இருந்திருந்தால் போராட்டம் இதுபோல இவ்வளவு வீரியமாக நடந்திருக்காது என்ற வகையிலே அது ஒரு நன்மையாகத்தான் முடிந்தது என்று அந்த செய்தியை கூட நாம் பார்க்கிறோம். அடுத்த செய்தி, நாட்டில் பொறுப்புள்ள மரியாதைக்குரிய ஒரு பெரிய மனுஷன் கூறுகின்ற வார்த்தைகளை நாம் பார்ப்போம். எங்களுக்கு இந்த வீடியோக்களை பார்ப்பதற்கு நேரமில்லை, இதை பார்ப்பதற்கு விருப்பமும் இல்லை. இப்படி சொன்னது யார் தெரியுமா? எந்த வீடியோக்களை பற்றி தெரியுமா? இந்த நாட்டில் உள்ள லட்சக்கணக்கான பல லட்சக்கணக்கான இளைஞர்கள், நம்முடைய குழந்தைகள், பேர குழந்தைகள்
தங்களுடைய எதிர்காலத்திற்காக போராடி கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களை வன்முறையாக காட்டாற்று அந்த போல தாக்கக்கூடிய அந்த காட்டு தர்பார் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த காவல்துறை அதை பற்றி உச்சநீதிமன்றத்திலே கொண்டு இதை பாருங்கள் ஐயா என்று சொல்லும் பொழுது பொறுப்பில் உள்ள அவர் சொல்லுகிறார், இதை பார்ப்பதற்கு எனக்கு விருப்பமும் இல்லை என்று நேரமும் இல்லை என்று சொல்லுகிறார். என்று சொல்லும் பொழுது இந்த நாட்டில் உள்ள அனைத்து முக்கியமான பிரச்சனைகளும் அவர்களிடம்தான் செல்லுகின்றன. இந்த அளவிற்கு இதை பற்றி கவலைப்படாத ஒரு மனிதன் இருக்க முடியுமா? இருக்க முடியும் என்று நம்முடைய உச்சநீதிமன்ற நீதிபதி இன்றைக்கு நிரூபித்திருக்கிறார். கரப்பான் பூச்சி என்ற இளைஞர்களை அழைத்ததும் அப்படி அவர் அழைத்ததனால் இந்த இளைஞர்கள் அந்த இழிவாக நினைத்து அவர் சொன்ன வார்த்தையையே தங்களுடைய இயக்கத்தின் பெயராக வைத்துக் கொண்டு இன்றைக்கு எல்லா இடங்களிலும் இந்த இயக்கம் பல்கி பெருகி கொண்டு நடப்பதை பார்த்து இதன் மேல் ஒரு தன்னுடைய வஞ்சத்தை தீர்ப்பதற்காக இவ்வாறு செய்திருக்கிறாரோ என்று தன்னுடைய பழைய கணக்குகளை தீர்ப்பதற்காக இந்த சமூக ஊடகங்களில் பல கேள்விகள் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன. என்ன இருந்தாலும் இதில் ஆர்வமில்லை என்று நீதிபதி சொல்லி இருக்கக்கூடாது. அவர் பின்னாளில் இது பற்றி வருத்தப்படக்கூடும் என்று HW இங்கிலீஷ் அந்த ஆங்கில ஊடகத்துல களப்போராளியும் உச்சநீதிமன்ற வழக்கறிஞருமான அருள் அவர் அங்கே கூறியிருக்கிறார். அவர் கூறியிருப்பது கவனத்திற்குரியது. நமக்கும் அவர் இவ்வாறு கூறியிருக்க கூடாது, வருத்தமாகத்தான் இருக்கிறது என்று அடுத்த செய்தி போவோம். This is a very unfortunate statement, but it is not a surprising statement. In fact, I would be watching with great interest at what excuse does he give to wriggle out of this delicate situation, a situation of his own making, where he virtually, one cannot use the word abuse, but virtually use the wrong words to describe this unemployed Generation X, which is the creation of this government by spoiling the education system as well as the job situation. ஒரு காட்சியை நீங்க பாருங்க. ஒரு பாஜகவோடு தொடர்புடைய ஒரு குண்டன், ஒரு ரவுடி, அவன் என்ன செய்யறான், கையில லத்திய வச்சுக்கிட்டு வந்து சுத்தி வர்றான், ஒவ்வொரு இடத்துலயா கார்களை அடிக்கிறான். அவனை போன்றவர்கள் வன்முறைகளை தொடங்குவதற்கு காரணமாக அதாவது வன்முறைகளை தொடங்குவதற்குங்கிறது இல்லை, அவர்கள்தான் வன்முறையை நிகழ்த்துகிறார்கள். மாணவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள், காவல்துறையிடம் பூச்செண்டுகளை கொடுக்கிறார்கள், பூக்களை மலர்களை வழங்குகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த வன்முறைகளை தூண்டுகின்ற அல்லது வன்முறைகளை ஏற்படுத்துகின்ற அந்த ரவுடிகள், அந்த அந்த குறிப்பிட்ட அந்த மனிதனை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இவன் மேல் ஊபியில் பல்வேறு FIRகள் உள்ளன. ஊர்ல எவனெல்லாம் ரவுடியா இருக்கிறானோ அவனையெல்லாம் இந்த டெல்லி காவல்துறை கூட்டு வந்து இந்த இளைஞர்களை அடிக்க வைத்திருக்கிறது, கையிலே கம்பு கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது கீழ்த்தரத்திலும் கீழ்த்தரமான ஒரு நிலைமைக்கு டெல்லி காவல்துறையும் அதனுடைய முதலாளிகளும் இறங்கி இருக்கிறார்கள். ஆள்வோர்கள் என்று என்று நான் எல்லாம் சொல்ல விரும்பவில்லை, முதலாளிகள், அவருடைய முதலாளிகள் என்று இறங்கி இருக்கிறார்கள் என்றுதான் சொல்லது இன்றைக்கு வார்த்தைகள் வருகின்றன என்றுடன் வேறு செய்திக்கு போகலாம். இன்னொரு 2 சின்ன பிள்ளைங்க, ஒரு 14 வயசு 15 வயசு இருக்கும். அந்த பிள்ளைகள் ஓரத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு 15 அடியில் IPS ஆஃபீஸர்ஸ் நிற்கிறாங்க, ஊடகவியலாளர். அந்த பிள்ளைங்கள்கிட்ட, மாணவிகள், சின்ன பிள்ளைங்களை பாருங்கள், அவங்கள்ட்ட ஹிந்தியில் பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அதில் ஒரு பெண் சொல்லுது, ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ ஏதாவது நடந்தால்தான் அவர்களெல்லாம் விழித்து கொள்வார்களா? நாங்கள் வீட்டில் சொல்லாமல் வந்திருக்கிறோம், எங்களுடைய பையில சீருடை இருக்கிறது, ஸ்கூல் யூனிஃபார்ம் இருக்கிறது, அது இன்னும் இங்கே தான் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்களுடைய எதிர்காலத்தின் மீது நாங்கள் அக்கறை இருப்பதால் தான் வீட்டில் பொய் சொல்லிட்டு இங்கே வந்திருக்கிறோம், போராட்டத்திற்கு வந்துடும். தேவைப்பட்டால் நாங்களும் அவர்களைப் போல தேநீர் விற்று கூட நாங்கள் பிழைத்து கொள்ளுவோம். என் நண்பர்களே, தோஸ்தோ,
பஹனோ என்று சொல்லுகிறாரே, என் நண்பர்களே, என் நண்பர்களே என்று மட்டும் சொல்லுகிறார்கள். எங்களையும் உண்மையான நண்பர்களாக நினைத்திருந்தால் அதனுடைய அர்த்தமே வேறாக இருக்கும். வெறுமனே நண்பர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் மட்டும் போதாது, உண்மையில் நண்பர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அடுத்த பெண் பக்கத்துல இன்னொரு பெண் சொல்லுது, மன் கி பாத் என்று பேசுகிறார், ஆனால் ஒரே ஒரு முறை கூட இங்கு வந்து நிலைமையை பார்த்திருக்க வேண்டாமா? இங்கே மக்கள் கைகளை உயர்த்தி தங்களுடைய கோரிக்கைகளை சொல்லுகிறார்கள், அதை ஒரு முறையாவது பார்த்தீர்களா? நாங்கள் எல்லோரும், எங்களுடைய நண்பர்கள் எல்லோரையும் நாங்கள் பாஜகவிற்குத்தான் ஆதரவாளர்களாக வாக்களிப்பதற்கு சொன்னோம். இனிமேல் அவ்வாறு இருப்பதற்கான வாய்ப்பில்லை என்று சொல்லிவிட்டு அந்த மீடியாக்காரர் வந்து அவர் பேசுறாரு பாருங்க. இவர் 16, 17 வயசு மாணவிகள் இங்கதான் போலீஸ் IPS ஆபீசர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அந்த நிலையில கூட இந்த பெண்கள் இவ்வளவு துணிச்சலோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது, இதுதான் இந்த நாட்டினுடைய ஜென்சி தலைமுறை. இந்த நாட்டில் பல நாட்களாக இந்த இளைஞர்கள் அமர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண்களுடைய அவர்களுடைய கோபத்தின் வெளிப்பாடாகத்தான் இந்த வார்த்தைகள் வந்திருக்கின்றன. இதை இன்னும் அதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்ற ஒரு செய்தி. लड़की के साथ या लड़के के साथ तब इनकी उठती है कि घर में नहीं पता कि हम यहाँ पे आए हैं। बैग में स्कूल यूनिफॉर्म है, झूठ बोल के आए प्रोटेस्ट में, क्योंकि हमें अपना फ्यूचर की चिंता है। हमें चाय नहीं बेचना बड़े होके। 16 साल की बच्चियां हैं, सामने पुलिस के जवान खड़े हैं, आप देखेंगे 5 मीटर की दूरी पे, और ये 2 लड़कियां IPS ऑफिसर से लड़ गई। आप सोचो ये देश का जेनजी है। ரிபப்ளிக் தொலைக்காட்சி, அந்த தொலைக்காட்சியில் உள்ள அந்த அதை நீங்கள் அந்த யார் பேசுகிறான்னு தெரியும், அது யாருன்னு தெரியாட்டா கூட அந்த அதோட முக்கியமான அந்த நபரை பற்றி அது உங்களுக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். காலையில் 8 மணிக்கு அதில் அவர் சொல்கிறாரு, சோரோஸ் கம்பெனியும் அதன் சோரோஸ்ங்கிறது ஜார்ஜ் சோரோஸ்னு ஒருத்தர், அமெரிக்காவில் உள்ள ஒரு பெரிய என்ன சொல்கிறது கார்ப்பரேட்டு. அவர் பல்வேறு நிறுவனங்களை நடத்தி வருகிறார். அதே மாதிரி பல்வேறு விதமான சீர்திருத்த வேலைகளை, மக்களுக்கு ஆதரவான வேலைகளை, ஃபவுண்டேஷன்ஸ்லாம் நடத்தி வர்றாங்க. பில்லியன் கணக்கில் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதை பற்றி தான் இவர் சொல்கிறாரு. நம்ம ரிபப்ளிக்கில் உள்ள அந்த டிவிக்காரரு அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜோரோஸ் கம்பெனியும் அதில் உள்ள உளவாளிகளும் இந்த டெல்லி போராட்டத்திற்கு பின்புறமாக இருக்கிறார்கள் என்று அவர் சொல்லுகிறார். 2 மணிக்கு அவர் சொல்கிறாரு அதே மனிதர். ஆனால் பேரெல்லாம் சொல்லலை. பேர் சொல்லி நம்மை நாம் அசிங்கப்படுத்த வேண்டாம், அந்த படத்தை மட்டும் பார்க்குறேன். இந்தியாவில் ஆட்சி மாற்றத்திற்கு அதற்கான ஏற்பாடுகளை சீனா செய்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தின் மூலமாக சீனா வந்து இந்த போராட்டத்தின் மூலமாக இந்தியாவுடைய மோடியினுடைய ஆட்சியை மாற்றுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களாம் அவர் சொல்றாரு. அதுக்கு அடுத்தது 7 மணிக்கு சொல்றாரு, பங்களாதேஷ் அரசாங்கம் இந்த போராட்டத்திற்கு நிதி உதவி செய்து கொண்டிருக்கிறது. இதுதான் இந்த கோடி மீடியாவினுடைய லட்சணம். இதற்கு மேலே நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இப்படிப்பட்ட இந்த மீடியாக்களை நாம் நம்முடைய பெற்றோர்கள், உங்களுடைய குழந்தைகளை பார்த்து சொல்லுகிறேன், மக்கள் நாம் புறக்கணிக்க வேண்டும். இவர்கள் யார் பணம் கொடுக்கிறார்களோ அல்லது அதிகாரத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்களுடைய காலில் விழுந்து என்று சொல்லுவது வணங்கக்கூடிய, நான் வேறு வார்த்தைகளை சொல்ல விரும்பவில்லை, இருக்கக்கூடிய மனிதர்களாக கூனி குறுகி போய்விட்டார்கள். இவர்களை பற்றி நான் வேறு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. இந்த போராட்டத்தில் பெல்லட்டு துப்பாக்கிகளை வைத்து சுட்டதில் ஒரு மாணவன் தன்னுடைய வலது கண்ணை இழந்து விட்டான். அவன் இருக்கின்ற காட்சியை பாருங்கள். அந்த பெற்றோர்கள் எப்படி பதவிதைப்பார்கள். நம்முடைய குழந்தைகள் தானே. ஆனால் டெல்லி காவல்துறை தாங்கள் அந்த பெல்லட் துப்பாக்கிகளை பயன்படுத்தவில்லை என்று கூசாமல் பொய் சொல்லுகிறது. அது பற்றி 2-3 வீடியோக்களை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன் நண்பர்களே. அந்த இளைஞனுடைய அந்த காட்சியை பாருங்கள். மிகவும் இன்றைக்கு கஷ்டமாக இருக்கிறது. அந்த பையனுடைய பெயர் சாஹில் லோக்சா. சுத்தமாக இன்னும் பார்வை வராதுன்னு சொல்லிட்டாங்க. அதை அவருடைய உறவினர்கள் சிவம் மற்றும் நமன் அப்படிங்கிற 2 நண்பர்கள் தான் இன்றைக்கு சொல்லுகிறார்கள் என்கின்ற இந்த செய்தி. அடுத்த ஒரு செய்தி, இன்றைக்கு இந்த ஹையர் எஜுகேஷனுடைய செக்ரட்டரியாக ஒரு IAS ஆஃபீஸரை வந்து இன்றைக்கு போட்டிருக்கிறாங்க. சீனியர் IAS ஆஃபீஸர். அவர் பேர் நரேஷ் பால் கங்வார்.
புதிய உயர்கல்வித்துறை செயலாளராக இந்த ஒன்றிய அரசு நியமித்துள்ளது இந்த பிரச்சனைனால. அவர் யாருன்னு தெரியணும்ல. இவங்ககிட்ட இருக்கிற கையில இருக்கிறத பூராமே ஊழல்ல திளைத்தவர்கள், தேனை எடுத்த நாக்களையும் எல்லா இடங்களையும் பூசிக்கொண்டவர்கள். இவர்கள் ஊழலாக இருப்பதனால் இவர்கள் இந்த ஐஏஎஸ் ஆபீசர்களையும் ஐபிஎஸ் ஆபீசர்களையும் வைத்துதான் நடத்த வேண்டும். அந்த வகையில இவர்கள் எவ்வளவு மோசமானவர் என்பதை நான் சொல்லுகிறேன். தேசிய தோட்டக்கலை வாரியத்தினுடைய நேஷனல் ஹார்டிகல்ச்சர் போர்டு வணிகப் பயிர்களை ஊக்குவிக்கும் திட்டத்தின் கீழ் வெள்ளரிக்காய் சாகுபடிக்காக இவரது தாய், மனைவி மற்றும் மகன் ஆகியோர் சேர்ந்து 1.16 கோடிக்கும் அதிகமான அரசு மானியத்தை இவர்களே போட்டுட்டு இவர்களே வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஐஏஎஸ் அதிகாரி தான் இவர்தான் இன்றைக்கு இப்பொழுது இந்த உயர்கல்விக்கான அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதுதான் அக்கௌண்டபிலிட்டி கேட்கிற விதமா, இதுதான் இந்த ஆட்சியை நடத்துற விதமா, இதுதான் பிரதமர் அதை முடிவெடுக்கிற லட்சணமா என்பதை உங்களிடமே கொண்டு இந்த ரூஸ்டர் செய்தியை நீங்கள் அதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதற்கு ஆதரவாக இன்றைக்கு பல்வேறு தோழர்கள்ட்ட ஷேர் பண்ணுங்க. அதை நீங்க பகிருங்கள், பின்னூட்டம் கொடுங்கள் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதுபோல நானும் டெமோக்ராட்டிக் தமிழன் என்கின்ற ஒரு அந்த சேனலை நாங்கள் நடத்துகிறோம். அதில் சமூகத்தின் சார்பாக முற்போக்கு கருத்துக்களை மட்டுமே கொடுக்கிறோம். அதற்கும் உங்களுடைய ஆதரவு கொடுக்க வேண்டும். பின்னூட்டம் கொடுங்கள். இந்த ரெண்டுக்குமே சேர்ந்து அதில் பின்னூட்டம் என்று சொல்வது ஃபீட்பேக்கு. நாகரிகமான முறையிலே நாம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், தப்பில்லை. அந்த வகையிலே இதையும் நீங்கள் கணக்கில் கொள்ள வேண்டும். நம்முடைய மாணவர்களுடைய போராட்டம் இந்தியாவில் பல மாநிலங்களில் பல நகரங்களில் நடந்து கொண்டிருக்கின்றது. அதை நீங்கள் கவனமாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். குருச்சேத்ரா, சண்டிகார், ஜம்மு, தர்மசாலா, ஜெய்ப்பூர், ஜோத்பூர், லக்னோ, பிரக்யாராஜ், உன்னவ், ராம்பூர், போபால், இந்தூர், அகமதாபாத், சூரத், பாட்னா, பிலாஸ்பூர், இந்தூர், கல்கட்டா, ஜதவ்பூர், பெங்களூர், தவணகிரி, கலாபுரகி, கவுஹாத்தி, ஐஸ்வால், நார்த் ஈஸ்டில் வடகிழக்கு மாநிலங்கள், இட்டாநகர், ஷில்லாங், அகர்தலா, ஹைதராபாத், விசாகப்பட்டினம், ராஜமுந்திரி, திருவேண்ட்ரம், சென்னை கடைசியாக சொல்கிறேன், நம்ம ஊருங்கனால சென்னையில் எனக்கு ஒரு நல்வாய்ப்பு கிடைத்தது. நேற்று சென்னையில் உள்ள பாலன் இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு விவசாயிகளினுடைய ஆதரவு எப்பொழுதும் உங்களுக்கு உண்டு என்பதை தெரிவித்துவிட்டு அவர்களுடைய ஆதரவையும் தெரிவித்து வந்திருக்கிறேன் என்கின்ற ஒரு செய்தியும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அது மட்டுமல்ல நண்பர்களே, இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த போராட்டம் பெருகி கொண்டிருக்கின்றது. இங்கிலாந்துல நடக்கிறது, அமெரிக்காவில் நடக்கிறது, கனடாவில் நடக்கிறது, ஜெர்மனியிலே நடந்து கொண்டிருக்கிறது, ஆஸ்திரேலியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே உள்ள படிக்கின்ற மாணவர்கள் எல்லாம் இந்தியாவிலிருந்து சென்ற வம்சாவளியினர்கள் எல்லோரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறதை நம்மால் பார்க்கும் பொழுது, இந்த ஆட்சியாளர்கள் வேண்டுமென்றால் அவர்களுடைய வலதுசாரி அந்த மத ரீதியான அந்த கருத்துக்களால் அது முந்தைய சமுதாயத்தை, முந்தைய தலைமுறையை அவர்கள் பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கலாம், மூளைச்சலவை செய்திருக்கலாம். ஆனால் அதை தாண்டி வரக்கூடிய இளைஞர்கள், எங்களுக்கு மதமும் கிடையாது, சாதியும் கிடையாது, நாங்கள் இந்தியர்கள், எங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும், எதிர்காலம் நல்லதாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரே அடிப்படையிலே அவர்கள் அணிதிரண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். இதனால் என்ன நடந்திருக்கிறது என்றால், பல 10 ஆண்டுகளாக இவர்கள் அந்த பிரெயின் வாஷ் பண்ண அந்த எல்லா ஸ்டோரிகளும், எல்லா மூளைச்சலவைகளும் இன்று துடை தெரியப்பட்டன என்பது ஒரு நல்ல செய்தியையும் நான் உங்களுக்கு சொல்லி இத்துடன் இந்த செய்தியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பர்ஃபெக்ட் உண்மையிலேயே வொர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.